சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அலிண்டர் டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் விளைகிறவங்களுக்கு நான் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச போகிறேன். அது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதாவது இன்றைக்கி ஒரு நண்பர் நம்ம மெடிக்கல் ஏற்றிருந்தோம் சென்னைக்கு. அந்த நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாப்புல. சரிங்களா? நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவர் அண்ணன் இங்கே தான் இருக்காப்புல, ரியாத்தில் இருக்காப்புல, எக்ஸிட் 1 தரையால் இருக்காப்புல. அவங்க அண்ணன் நான் தான் இறக்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க தம்பி இறக்குன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு தம்பிக்கு நம்ம மெடிக்கல் ஏற்றிருந்தோம் சென்னையில், மெடிக்கல் சென்டருக்கு. ஏன்னா அவர் சென்னையிலேருந்து இருக்கிறனால நம்ம சென்னையில் மெடிக்கல் ஏற்றிருந்தோம். அவர் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டாப்புல. என்ன மிஸ்டேக்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதை அவர் ஃபாலோ பண்ணலை. சரிங்களா? நீங்கள் புதுசாக ஒரு அரபு நாடுகளில் மெடிக்கல் போடுறீங்கன்னா நம்ம என்ன இங்கே எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்து நீங்கள் வேறு எதாவது ஃபாலோ பண்ணிச்சிங்களேன். நம்ம மெடிக்கலுக்கு 1000 ரூபா, 2000, 3000, 5000 நம்ம மெடிக்கல் பணம் கட்டலை. சரிங்களா? 1000 ரூபாய் இல்லை 2000, 5000 நம்ம மெடிக்கல் பணம் கட்டல, 10,000 நம்ம மெடிக்கல் பணம் கட்டுறோம். அப்போ மெடிக்கல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். சாப்பாடு இம்பார்ட்டன்ட் கிடையாது, மெடிக்கல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அந்த மெடிக்கல் போட்டு ஃபிட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம். ஃபிட் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மெடிக்கல் போட்டு முடிச்சிட்டிங்களா, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, அடுத்து ஸ்கேன் பண்ணுறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, இது எல்லாமே முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு சாப்பிடலாம். அந்த சாப்பிட்ற டைம் உங்களுக்கு 2 to 3 மணிக்கு உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும் மெடிக்கல் சென்டர் போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். அப்புறம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸோ வேறு எதனா நீங்கள் சாப்பிட்டு போகலாம். ஆனால் தப்பு இவர் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, நேற்று நைட்டு சாப்பிட்ருக்காப்புல, அடுத்து காலையில் சாப்பிட்டு போயிருக்காப்புல. ஒரு தோசை சாப்பிட்டுட்டு ப்ளஸ் மெடிசன் எடுத்து போயிருக்காரு. மெடிசன் சாப்பிட்டனால இப்போ யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது சுகருங்கிறது காட்டியிருக்கு. சரிங்களா? அது மாதிரி நம்ம உடம்புல எது இருக்கோ அதை காட்டக்கூடாது. மெடிக்கல் சென்டரை பொறுத்து நம்ம உடம்புல உள்ளது எந்த ஒரு சிம்டம்ஸையும் காட்டாமல் தான் நம்ம மெடிக்கல் போட்டு கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து விசா கொடுக்குறவங்க அவங்க என்ன சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்களா அதை தான் நம்ம கடைசி வரையுமே ஃபாலோ பண்ணணும். திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் 4 நாள் கழிச்சு திரும்ப மெடிக்கல் போடுறதுக்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் 4 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை வாங்க, டேப்லெட் சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது, இடத்த கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அவன் மெடிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டங்கிறது முக்கியங்க. புதுசாக வரக்கூடிய டிரைவரும் சரி, பழைய டிரைவர் கூட ஓரளவு நல்லா புரிஞ்சுக்குருவாங்க. புதுசாக வர என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஏதாவது டீயோ, காஃபியோ, ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் 10,000 ரூபா கட்டி மெடிக்கல் பண்ணுறீங்கன்னா மெடிக்கலுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு அரபு நாடுகளுக்கு மெடிக்கலுங்கிறது இம்பார்ட்டன்ட். அது முடிச்சா மட்டும்தான் அடுத்த கட்ட ப்ராசஸிங்கிறது பண்ண முடியும். அந்த விஎஃப்எஸ்க்கு அனுப்புறது, உங்களுக்கு வக்கால போகிறது, உங்களுக்கு ஸ்டாம்பிங் பண்ணுறது, இது அடுத்தடுத்து ப்ராசஸும் நம்ம பண்ண முடியும். மெடிக்கலாக நீங்கள் இப்படி சொதப்பினீங்கன்னா அப்புறம் அடுத்த ப்ராசஸிங் நமக்கு கொஞ்சம் ஒரு இன்ஸ்டன்ட் ஆகிப்போம். அதாவது தடுங்கல் மாதிரி ஆகிப்போம். சரிங்களா? அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவர் அண்ணன் சொன்னாப்புல, அண்ணா இந்த மாதிரி தம்பி பண்ணிவிட்டானே, செஞ்சுட்டானே, நானும் எவ்வளோ சொல்லி பேசிட்டேன், சண்டை போட்டுட்டேன், எனக்கு தெரியாதுண்ணே. இது தெரிஞ்சிருந்தா நேற்றே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு மறுநாள் கூட நான் மெடிக்கல் போட சொல்லியிருப்பேனே. நீ போயிட்டு எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் தான் எனக்கு தெரியுங்க, ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லி. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் உங்கள் தம்பி இப்படி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் நான் கைட் பண்ணவே இல்லை, இல்லைன்னா நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட பேசினேன். சரி, கண்டிப்பாக நான் வெள்ளிக்கிழமை நான் முடிச்சு கொடுக்குற மாதிரி நான் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அரபு நாடுகளுக்கு நீங்க புதுசா மெடிக்கல் போடுறீங்கன்னா நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அது மெடிக்கலுங்கிறது ஃபிட் ஆகும். ஒரு சில பேர் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க மெடிக்கல் போட்டீங்கன்னா அது ஃபிட் ஆகாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பிளட் டெஸ்ட் கொடுக்குறீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது யூரின் டெஸ்ட் கேட்பாங்க. நீங்க யூரின் டெஸ்ட் என்ன பண்றீங்கன்னா நல்ல தண்ணியை குடிச்சிடணும். சரிங்களா? தண்ணியை குடிச்சிட்டு லாஸ்ட் டயத்துல யூரின் வரும் பாத்தீங்களா, அதை தான் நீங்க எடுத்து அந்த பாக்ஸ்ல கொடுக்கணும். சரிங்களா? அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதுல தான் நீங்க யூரின் கொடுக்கணும். ஃபர்ஸ்டே நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வர கண்டிஷன் வரக்கூடிய யூரின் எடுத்து கொடுத்துறாங்க. அப்போ நம்ம உடம்புல அது ஹீட்டா தான் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம உடம்புல வரும்போது அது ஹீட்டா தான் வரும். அந்த ஹீட்டை எடுத்து எக்கார்ந்த உடனே எப்பவுமே நீங்க கொடுக்க கூடாது. சரிங்களா? லாஸ்ட் டயத்துல வருது பாருங்க, அந்த டயத்துல வர யூரின் மட்டும் தான் நீங்க எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி பிளட்டும் எடுத்து கொடுக்கணும். சரி, அப்படிதான் எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ரே எடுப்பாங்க. சரிங்களா? எக்ஸ்ரே எடுப்பாங்க. உங்க உடம்புல ஒரு சளி இருக்கு, இல்ல நம்ம உடம்புல வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, மெடிக்கல் போறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி பவுண்டோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். அந்த பவுண்டோ கூல்ட்ரிங்க்ஸ் கூலிங் உள்ளது குடிக்க கூடாது. சரிங்களா? கூலிங் இல்லாத பவுண்டோ தான் நம்ம குடிக்கணும். கருப்பு கலர் சம்பந்தப்பட்டது கூலிங்ல தான் குடிக்கணும். ஒருவேளை நம்ம உடம்புல சளி இருந்து இல்ல இருமலோ இல்ல வேற ஏதாவது சிம்டம் இருந்தாலும் அது அந்த பிளாக் கலருங்கிறது நம்ம எக்ஸ்ரே எடுக்கும்போது அதை மறைச்சிரும். சரிங்களா? அதனால அந்த பவுண்டோ மாதிரி உள்ளதை நீங்க குடிங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சளி இருமலை எதுவுமே உங்களுக்கு காட்டாது.
ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வந்து காலைல டிஃபன் சாப்பிட்டு போகிறது, அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி ஐட்டத்தை விட்டுருங்க தயவுசெய்து. மெடிக்கல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெடிக்கல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல்லாம் அன்னைக்கு அவர் சொதப்பினால பாருங்க, இன்னைக்கு வந்து அதுவும் வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை அனுப்பலாம். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுதான் ஒரு நாள் ஹோல்டு பண்ணிட்டு மறுநாள் கூட நம்ம அனுப்பலாம், நமக்கும் தெரியல. அவர் அண்ணனும் வந்து சொல்லலாம், தம்பிங்கிற பையனும் சொல்லாமல் விட்டுட்டாப்ல. திரும்ப வெள்ளிக்கிழமை போனோம், அது வரை நம்ம வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்கோம். சரிங்களா? அந்த விசா ப்ராசஸ்ங்கிறது வெயிட்டில் ஹோல்டில் பண்ணி வைப்பாங்க. இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மெடிக்கல் ஓகேன்னா அந்த அவருக்கு விசா ரெடி ஆகும். இல்லைனா வேற ஆளுக்கு தான் ரெடி பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் 4க்கு தான் அந்த விசா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவர் எக்ஸிட் 1ல் இருக்காப்புல, இது எக்ஸிட் 4க்கு தான் அந்த விசா ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தயவுசெய்து சொல்கிறேன், மெடிக்கல் போடும்போது எக்காரணம் ஒன்றையும் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டமோ டிஃபனோ எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் வயதில் தான் நீங்கள் போகணும். தண்ணி எவ்வளோக்குள்ள குடிங்களோ அவ்வளோக்குள்ள தண்ணி குடிக்கிறது நல்லது. தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சா யூரின் போது லாஸ்ட் இடத்துல வரக்கூடிய யூரினை தான் நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ஃபர்ஸ்டே எடுத்து கொடுத்துட்றாங்க, அதுல எந்த மிஸ்டேக் நடக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரிங்களா நண்பா? ஓகே, மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.